இந்த வாரம் விஜய் பார்வதிக்கு சிறப்பான தரமான சம்பவங்கள் காத்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். கண்டிப்பா சொல்றேன், இன்னைக்கான எபிசோட் முடியும் போது கம்பல்சரி ஆள ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி கிட்ட இருந்து சிறப்பான செய்கைகள் அவங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஏகப்பட்ட சம்பவங்களை இந்த ஒரு வாரத்தில் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. கமருதீன், எஃப்ஜே இவங்க எல்லாருமே வாயை லூஸ் டாக் விட்டுருந்தாலுமே இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இந்த வாரம் ஃபுல்லாக கண்டென்ட்டாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி தான். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கண்டென்ட் தேவையில்லாத, அதாவது ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ண ஒரு கண்டென்ட். ஸோ இந்த எல்லா கண்டென்ட்டுக்குமே சிறப்பான அடிகள் காத்துட்டு இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாது. அதனால சொல்றேன், இன்னைக்கான எபிசோடு எண்ட்ல கம்பல்சரி விஜய் பார்வதி ஆள ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அடி கண்டிப்பா இருக்குங்க. ஏன்னா அவங்களோட ஆட்டிடியூடு, மற்றவங்களை ட்ரிகர் பண்றது எல்லாம் எப்படி இருந்தது அப்படின்றது இந்த ஒரு வாரம் ஃபுல்லா நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்படி இருக்கும் போது அதுக்கான செய்கைகள் இருந்ததுன்னா ஆகணும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. சொல்ல விஜய் சேதுபதி கேள்வி கேட்பாரா அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டினா இருக்கு. அது ஏன் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக்கெண்டு விஜய் சேதுபதி ஒரு மாதிரி ஹோஸ்ட் பண்ணியிருந்தார்ல, அது வந்து மக்கள்கிட்ட சுத்தமாக எடுபடலை, மக்களுக்கு பிடிக்கவே இல்லை. நிறைய பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க. எதனால சேது சார் இந்த மாதிரி பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு டாபிக் எடுத்து பேசவே மாட்டீங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படி சும்மா எப்படி சொல்லி தூவி விட்டு போகிற மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையும் வந்து கேள்வி மட்டும் சும்மா லைட்டாக கேட்டு போகிறீங்க, ஆனால் அந்த பிரச்சனையை கரெக்டாக நீங்கள் அட்ரஸே பண்ண மாட்டீங்க அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி மேலே ஏகப்பட்ட கிரிட்டிசிசம் வந்துருந்தது. மேக்ஸிமம் விஜய் சேதுபதி அதெல்லாம் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாக அதை பேசிட்டாங்க. ஸோ அப்படின்னும் போது விஜய் சேதுபதி அதை பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் வீக்கெண்ட் எபிசோடு, வீக்கெண்ட் எபிசோடு மக்கள்கிட்ட டிசப்பாயின்மெண்ட் தான் கொடுத்தது. ஏன்னா அந்த மாதிரி ஹோஸ்டிங் வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் கூட என்ன சொல்லியிருந்தேன்னா, ஹோஸ்டிங்ல மேல எனக்கு கம்ப்ளைண்ட் இல்லை, பட் அந்த டாபிக் எடுக்காம அந்த கான்செப்ட் ஓவரால் இப்போ இந்த டைரக்ஷன் டீம் இருக்குல்ல, அவங்களோட கான்செப்டே தப்பா இருக்கு. ஒவ்வொரு டாப்பிக்கை வச்சு இஷ்யூ அட்ரஸ் பண்றதை விட்டுட்டு இவங்க அதுக்கு நடுவில் ஒரு டாஸ்க் எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. ஆக்சுவலாக டாஸ்க்லாம் எப்போ வைப்பாங்கன்னா சண்டே எபிசோட்ல தான் வைப்பாங்க. ஏன்னா சண்டே எபிசோட்ல கண்டென்ட் இருக்காது பெருசா. பார்த்தீங்கன்னா எல்லா இஷ்யூமே சாட்டர்டே அட்ரஸ் பண்ணுவாங்க. ஸோ சண்டே வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் இல்லாதனால இந்த மாதிரி ஒரு டாஸ்க்கை வச்சு அது மூலியமா திருப்பி பிரச்சனையை வந்து கலரி விடுவாங்க. இதை தான் பார்த்தீங்கன்னா எல்லா சீசன்லையும் பார்த்துருக்கோம். லாஸ்ட் சீசன்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தது, இந்த சீசன் அதை விட மட்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இந்த டைரக்ஷன் டீம் அவங்களோட கண்டென்ட்டை வந்து மாற்றியே ஆகணும். ஏன்னா சாட்டர்டே எபிசோடில் நீங்கள் டாஸ்க்கை கொண்டு வந்து வைக்கிறதுக்கு அவசியமே இல்லை. ஏன்னா கண்டென்ட் இருக்குது. கண்டென்ட் இல்லாத பட்சத்தில் நீங்கள் பண்ணிங்கன்னா கூட பரவாயில்ல, கேட்க வேண்டிய கேள்வி பிரச்சனைகள் அவ்வளோ இருக்குது. லாஸ்ட் வீக்கெண்டில் எக்கச்சக்கமான பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி கேட்கவே இல்லை. எல்லாத்தையும் மறந்துட்டாரா, இல்லை டைரக்ஷன் டீம் வந்து அதெல்லாம் விட்டுட்டாங்களா, இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நினச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. மேபி வாரம் பெருசாக அடிக்க வேணாம்னு நினச்சாங்களா என்னன்னு தெரியல. எங்க ஆல்ரெடி இந்த சீசனுக்கு வந்து ஹைப்பே இல்லை. இந்த சீசன் வந்து பார்க்குற வியூவர்ஸே ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கே தெரியுது. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த சீசன் கண்டஸ்டன்ட்டை வந்து பார்த்ததுக்கு அப்புறமே இந்த சீசனை பார்க்கணுமா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. அதனால தான் சொல்கிறேன். ஸோ விஜய் பார்வதியை இந்த வாரம் போட்டு செய்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கெண்டு இந்த மாதிரி மொக்கையாக போயிடுச்சுல, அதாவது விஜய் சேதுபதி ரோஸ்ட்டில் அந்த ப்ரோமோவில் பார்க்கும்போது என்னடா அப்படியே தலைவன் வேற லெவலில் எல்லாரும் ரோஸ்ட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி இருந்தது. ஷோவில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது புஷ்ஷுன்னு போயிடுச்சு. டே இந்த ப்ரோமோ எடிட்ரு இந்த பிஜிஎம் போட்டு தயவு செஞ்சு ஐப் ஏற்றாதரா நீ அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுச்சு. ஏன்னா அந்த ப்ரோமோவில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சின்னதாக அவர் பேசுறது கூட இந்த பிஜிஎம்மை போயிட்டு ஐப் ஏற்றி இந்த கேரளா ஜெண்டா மோலாம் வாசித்து ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எலவேட் பண்ணிடுறானுங்க. ஷோவில் வந்து பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லையடா, இதுக்காக இவ்வளவு பில்டப் கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எனிவேஸ், ஆனா லாஸ்ட் வீக்கெண்ட்ல இந்த ரோஸ்ட் எல்லாமே விஜய் சேதுபதிக்கு நடந்திருக்கு. ஸோ அப்படின்னும் போது அவங்க டீம் சைட்லேருந்து, அதாவது விஜய் சேதுபதியோட டீம் சைட்லேருந்து சஜஷன் போயிருக்கும். லாஸ்ட் வீக்கெண்ட் எபிசோட் ரொம்ப மொக்கையா இருக்கு, மக்கள் எல்லாம் ரொம்ப கடுப்புல இருக்காங்க, அதாவது இந்த வீக்கெண்ட் எபிசோடும் கொஞ்சம் மொக்கையா போச்சுன்னா திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிடும், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த கெஸிங்கில் தான் நானும் சொல்றேன், கம்பல்சரி சொல்றேன், விஜய் சேதுபதி இந்த வாரம் ஓரளவுக்கு தரமா பண்ணுவாரோ, அதாவது அடி வாங்காம தன்னை தற்காத்துக்கிறதுக்காக ஏதாவது பண்ணுவாரோ அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. அந்த வகையில் இந்த வீக்கில் யார் பெருசாக மாட்ட போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி தான். போன வீக்கில் வந்து கமருதீன், ஆதிரை இவங்கெல்லாம் செஞ்சிருந்தாரு. விஜய் பார்வதி பெருசாக அடிக்கவே இல்லை. ஆனால் அதுக்கே அவங்க அழுகைகள் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். பார்வதியை லாஸ்ட் வீக்கெண்டு அடிக்கவே இல்லை. அவர் ஆக்சுவலாக சின்ன கேள்வி தான் கேட்டாங்க, அதுக்கான பதில்களை வந்து மற்ற கண்டஸ்டன்ட் கொடுத்தாங்க. நீ ஃபேக்கு, நீ நடிக்கலன்னு கிளாப் போர்டை வந்து யார் அடிச்சது, மற்ற கண்டஸ்டன்ட். அதுக்கு தான் இவங்க அழுதாங்களே தவிர விஜய் சேதுபதி பெருசாக அடிக்கவே இல்லை. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி இறங்கி அடிப்பார் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. ஏன்னா இந்த வீக் ஃபுல்லாக அவங்க காமிச்ச ஆட்டிடியூடு, அந்த கிச்சன் டேபிளில் உட்காந்துக்கிட்டு நான் போக மாட்டேன்னு ஒரு மாதிரி பண்ணாங்கல்ல, அதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை. அது வந்து எல்லாருக்குமே பிடிக்கல. அது எதுக்குடா, அதாவது ஒரு பிரச்சனையில் நீ வந்து அது பெருசாக மாத்திரனா கூட பிரச்சனை இல்லை, ஆனால் ஒரு பிரச்சனையே இல்லை, நீ வந்து மற்றவங்களுக்கு டாஸ்க் கொடுத்து வேலை செய்ய சொல்லி அவங்க வேலை செய்யலாம், அதுக்கு நீ வந்து கத்துறியா, அதுக்கு பிரச்சனை பண்ணுறியா, ஓகே. போயிட்டு அந்த டேபிளில் உட்காந்துட்டு இறங்காமல் மொத்த வீடியோ ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரிகர் பண்ணி விட்றாங்க. இந்த வீக் ஃபுல்லாகவே அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா மற்றவங்களை பயங்கரமாக ட்ரிகர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது இல்லாமல் அந்த துஷார்னு ஒரு பைபிள் இருந்ததுல, அந்த பையன் உண்மையிலே பாவங்க. அவனை அவன் வந்து அப்போ கேப்டனாக இருந்தான், தலையாக இருந்தான். ஸோ அவனை வந்து நீ எத்தனாவது படிச்சிருக்க, 5ஆவதா 8ஆவதா, அதாவது உனக்கு அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இல்லையே, என்ன நீ பண்ணுற, தலகணத்தில் ஆடாதரா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டாங்கல்ல, அதெல்லாம் ஒரு மாதிரி உச்சத்தில் போயிட்டாங்க.
அவங்க என்ன வேணா பேசலாம். ஏன்னா இங்கே யாருமே பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி எதிர்த்து பேசுறதுக்கு பயப்படுறாங்க. அந்த ஒரு சுச்சுவேஷன் போயிட்டாங்க. ஐயய்ய இதுகிட்ட பேசினா அவ்வளோதாண்டா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. நான் தான் சொல்றேன், சில இடத்துல அவங்க வைக்கிற பாயிண்ட் கரெக்டாக கூட இருக்கும், நான் இல்லைன்னே சொல்லலை. ஆனால் அவங்களோட ஆட்டிடியூட் அது வந்து ரொம்ப தப்பாக காமிக்குது. ஏன்னா அவங்களோட ஆட்டிடியூட் வந்து ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நம்ம எப்படி யோசிக்கணும்னா, இந்த மாதிரி ஒரு கேரக்டரை இப்போ நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எப்படி ஒரு ஃபீல் இருக்கும்? இந்த கேரக்டர் வந்து வீட்டில் கூப்பிட்டு வச்சுப்பீங்களா அப்படின்ற மாதிரி யோசிச்சு பாருங்க. ஒருத்தங்க கூட யோசிக்க மாட்டீங்க. ஏன்னா அப்படிப்பட்ட கேரக்டர் அப்படியே நம்மளுக்கு வந்து பயங்கரமாக ட்ரிகர் பண்ணுற, ஆக்சுவலாக யாராவது வெளியே இந்த மாதிரி ட்ரிகர் பண்ணுறது பார்த்தாலே கடுப்பாங்க, உள்ளே இருக்கவங்களும் மனுஷனுக்கு தானே. இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து எல்லாரும் ட்ரிகர் பண்ணுறது வந்து ரொம்பவே கேவலமான விஷயம். ஆக்சுவலாக அது வந்து எப்படி சொல்கிறது, இப்போ இவங்களை எதிர்த்து கூட யாராலையும் பேச முடியல. ஏதாவது ஒன்று பேசினா கூட அவன் வந்து ஒரு வார்த்தை தான் பேசியிருப்பான், அதுக்கு வந்து 10 நிமிஷம் இவங்க புலம்பிக்கிட்டே இருக்காங்க, வீட்டை சுற்றி 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 புலம்பிட்டு இருக்காங்க. எனக்கு இதை பார்க்கும்போது என்னடா இது, இந்த ஜென்ரேஷன் தானே இந்த பொண்ணு, ஏன் இவ்வளோ மோசமாக பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. வெளியே மக்கள் எல்லாம் பார்ப்பாங்களே, நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி ட்ரிகர் பண்ணுறமே, மற்றவங்களை வந்து ஒரு மாதிரி பேசுகிறமே, அதாவது அவங்க வந்து வார்த்தையை விட மாட்டாங்க. நல்லா கேட்டுக்கோங்க, அவங்க விஜய் கமருதீன் வந்து வார்த்தையை விடுவாப்பில், எஃப்ஜே வந்து வார்த்தையை விட்டுருவான். ஸோ இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தையில் வந்து பேசி மாட்டிப்பாங்க. விஜய் பார்வதியை பொறுத்த வரைக்கும் வார்த்தை வந்து கேர்ஃபுல்லாக இருக்கும், ஆனால் அவங்கள ஆட்டிடியூட் வந்து ரொம்ப தப்பாக இருக்கும். அதே மாதிரி அவங்கள சப்போர்ட் பண்ணுறவங்க வந்து என்ன பண்ணாலும் தப்பு கரெக்டு அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு கமருதீன் இருக்காருல்ல, அவர் வந்து திவாகரை பார்த்து ஒரு இடத்துல துப்பியிருப்பார். ஸோ அது வந்து தப்பு அப்படின்ற மாதிரி விஜய் பார்வதி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா பண்ணது வந்து நீ வந்து தப்பு, இது வந்து ஒரு மாதிரி கோலத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் துப்பியிருப்பார். அந்த இடத்துல பார்வதி வந்து கோவப்பட்டிருக்கவே மாட்டாங்க. ஸோ இப்போ அதெல்லாம் எடுத்து பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏமா இந்த மாதிரி டபுள் ஸ்டாண்டர்டாக இருக்க, ஒரு விஷயம் தப்புனா தப்பு தானே, திவாகருக்கு பண்ணால் அது வந்து தப்பு, சுபிக்ஷாக்கு பண்ணால் அது வந்து கரெக்டாக, துப்புற தப்பு தானே, தப்புனா தப்பு சொல்ல வேண்டியது அப்படின்ற மாதிரி திருப்பி அடிக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் கம்பல்சரி டீம் பார்ப்பாங்க, எல்லாத்தையும் விஜய் சேதுபதிக்கிட்டே போட்டு காமிப்பாங்க. ஸோ அப்படின்னும் போது இந்த வீக்குக்கான பெரிய கண்டென்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி விஜய் பார்வதி தான். அதனால தான் சொன்னேன், சிறப்பான தரமான செய்கைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதிக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஸோ இது மட்டும் இல்லாமல் அவங்க பண்ண விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த வீக் ஃபுல்லாகவே லிஸ்ட்டு போட்டுக்கிட்டே போகலாம். அதாவது அவங்க ஆட்டிடியூட் காமிச்சு அந்த டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு இந்த பக்கம் நிற்க மாட்டேன், அந்த பக்கம் தான் நிற்பேன், நான் இங்கே தான் நிற்பேன், உங்களுக்கு என்ன, நான் இங்கே தான் நிற்பேன், உங்களுக்கு என்ன, அதாவது அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. ஆனால் இவங்களே ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணுறது. ஏன்னா நம்ம வந்து கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுலாம் ஓகே தான், ஆனால் ஒருத்தான இடத்துல கண்டென்ட் கொடுக்கணும். இது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம், இப்போ நிறைய பேர் திவாகர் சப்போர்ட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதியை போட்டு அடிக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் ஒன்று உருவாயிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து திவாகர் வந்து விஜய் பார்வதி அந்த ரேம்ப் வாக்கு வந்து கூப்பிட்டுருக்காப்புல. ஸோ அதுக்கு வந்து அவங்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போல. காலைல சபரி வந்து லைவ்ல சொல்லிட்டு இருந்தேன், நேற்று வந்து லைவ் கொஞ்சம் நான் பார்க்கல, ஸோ அதை சொல்லியிருந்தேன், வெளியே போயிட்டு வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் சபரி பேசும்போது தான் தெரியுது இந்த மாதிரி திவாகர் கூப்பிட்டுருப்பார் போல, அதுக்கு வந்து பார்வதி வந்து வேணாம் நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க போல. ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா வந்து ஓகே சொல்லியிருக்காங்க, சுபிக்ஷா கூட நடந்து வந்திருக்காரு. எனக்கு என்னென்னா பார்வதி அது எப்படி நீங்கள் அது நல்லா இருக்காதுன்னு கூட சொல்ல, வேறு ஏதோ வார்த்தை சொன்னாங்க. ஸோ அது வந்து அந்த மனுஷன் வந்து ரொம்ப ஹர்ட் ஆகிட்டாரு அப்படின்ற மாதிரி சபரி விக்கல் விக்ரம் இவங்க 2 பேர் உட்காந்து மார்னிங் லைவில் பார்த்தா பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு ஃபீலான விஷயம் என்னென்னா, ஏமா பார்வதி, அதாவது உன் கூடயே இருந்த ஒரு பீஸு உனக்கு வந்து எல்லாரும் அந்த கிச்சன் டேபிள் மேலே உட்காரும் போது எல்லாரும் சேர்ந்து அடின்னு அடிச்சானுங்களே, அப்போ உனக்கோசம் வந்து இந்த இடத்துல பேசின ஒரே ஜீவன் அந்த ஜீவன் தான். அந்த ஜீவன் இப்போ மட்டும் உனக்கு தப்பாக தெரியுதா, இப்போ மட்டும் சரியா படலையா அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா உனக்கு இப்போ கமருதீன்னு ஒரு கம்பெனி கிடைச்சதுனால அந்த ஆளை துரத்தி விடுறியா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி தான் இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த சுச்சுவேஷனில் யாருமே கூட நிற்கல அப்படின்னும் போது திவாகர் வந்து சப்போர்ட் பண்ணி கூட நின்னாப்புல. நான் இப்போ வந்து கூட நிற்கலாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதாவது அவங்க பண்ணது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்ல வரல, இருந்தாலும் சொல்கிற விதம் கொஞ்சம் கரெக்டாக சொல்லியிருக்கலாமே. திவாகர் வந்து ஃபீல் பண்ணாரு அப்படின்ற மாதிரி சபரி சொல்லிட்டு இருந்தாங்க. எத்தனை பேர் லைவ்ல பார்த்தீங்கன்னு தெரியல. ஸோ பார்த்துருந்தா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, அது என்ன வார்த்தை சொன்னாங்கன்னு கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் பார்வதி வந்து இந்த ஆட்டிடியூட கொஞ்சம் மாற்றிக்கிட்டா அவங்களுக்கு நல்லது. ஏன்னா ஆல்ரெடி சர்வைவல் அந்த ஷோலேயே பார்த்தீங்கன்னா அவங்க பேர் வந்து பயங்கரமாக டேமேஜ் ஆயிடுச்சு. இதில் வந்து அவங்க பேரை இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக டேமேஜ் பண்ணுறாங்க தோணுது. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் மெச்சூர்டா யோசிச்சு கேமை அடுத்த லெவலுக்கு புஷ் பண்றதுக்கு டாஸ்க்ல எப்படி நம்ம யோசிக்கலாம், ஒரு டாஸ்க்ல தோத்துட்டா விட்டுறணும், புலம்ப கூடாது. அதுல வந்து தோத்துட்டோம், ஓகே, அது வந்து தோத்தது வந்து நம்மளோட பாயிண்ட் என்னவோ அதை மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதோட அது மறந்துடணும். அதை வந்து பாத்தீங்கன்னா திருப்பி திருப்பி புலம்பி பேசுறது பாக்குறவங்கள தான் இரிட்டேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. நான் வந்து இங்க விஜய் பார்வதி மட்டும் தான் தப்பு அப்படின்னு சொல்லல, மற்றவனுங்களாம் கரெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லல. அதாவது இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி எதுக்காக விஜய் பார்வதி ரோஸ் பண்ணுவார், அதுக்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்குது, அவங்க அழுவறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னல. ஸோ அதுக்கான காரணங்களை மட்டும்தான் இதில் லிஸ்ட் பண்ணேன். உடனே சில பேர் வந்துடாதீங்க, அப்போ சவரி பண்ணுறது கரெக்டாக, கனி பண்ணுறது கரெக்டாக, இவங்களுக்குலாம் அடுத்தடுத்து வரேன், ஓகேங்களா. இவங்களுக்கும் சமம் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்ல. ஏன்னா இவங்களும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுது, டபுள் ஸ்டாண்டர்டாக இருந்திருக்காங்க. அதாவது நல்லவ மாதிரி காமிச்சிக்கிறது, ஆனால் அந்த எப்படி சொல்ல டாஸ்க்குன்னு வரும்போது சில விஷயம் பண்ணாங்களே, அது வந்து அந்த அளவுக்கு சரியாக படல. ஸோ இதுக்கும் இருக்குது, ஆனால் இதெல்லாம் பெருசாக இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் பார்வதிக்கு தான் பெரிய ரோஸ்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை பை.